புதுசாக ஃப்ரெஞ்ச் கதைக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறீங்களா? அல்லது ஃப்ரெஞ்ச் கதைக்கக்கூடிய நாட்டுக்கு வந்து என்னத்தை படிக்கிறது எப்படி படிக்கிறேன்னு தெரியாமல் பதட்டப்பட்டு திணறிக் கொண்டிருக்கிறீங்களா? உங்களுக்கான வீடியோ தான் இது. நீங்கள் புதுசாக ஃப்ரெஞ்ச் கதைக்க ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கான குயிக் மெத்தட் தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். என்னோட கூது ஃபான்ஸே படிக்க விருப்பம்னு சொல்லி சொன்னால் என் மெயில் அட்ரஸுக்கு மெயில் அனுப்புங்க. டெல்ஃப் எக்ஸாமுக்கு உங்களை தயார்படுத்தணுமெண்டா கூடியும் என் மெயில் அட்ரஸுக்கு நீங்கள் மெயில் அனுப்புங்க. குயிக்காக எப்படி ஃப்ரெஞ்ச் கதைக்கலாம்னு சொல்லித்தான் ஒரு 2-3 மெத்தட் வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுலேயுமே முக்கியமாக என்ன சொல்ல போகிறேன்னு சொன்னால், உங்களுடைய பயம், பதட்டம், கூச்சம், குழப்பம் எல்லாத்தையுமே இந்த ஆரம்ப நிலையிலேயே நீங்கள் அதை வந்து தவிர்த்து கொள்ளணும். அதுதான் மிக மிக முக்கியமாக தேவையான ஒன்று. பிறகு நீங்கள் அடுத்தடுத்த நீவோக்கு போன பிறகு இதுகள் எல்லாத்தையுமே உள்ளுக்க வச்சு கொண்டிருந்தீங்கன்னு சொன்னால் உங்களால் கதைக்க முடியாமல் இருக்குது. இந்த பயம் பதட்டங்களை வச்சு கொண்டு தான் இப்போ வரைக்கும் கனகாலமாக வந்த ஆக்களால் கூடயே ஃப்ரெஞ்ச் கதைக்க முடியாமல் இருக்குது. நீங்கள் ஆரம்பத்தில் இருக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்குள்ள தன்னம்பிக்கையை வளர்த்து கொண்டு பயம் இல்லாமல் கதைக்கிறதுக்கான ஒரு மெத்தட் இப்போ நான் சொல்கிறேன். நீங்கள் என்ன செய்யணுமென்று சொல்லி சொன்னால், நீங்கள் எது படித்தாலும் சரி, இல்லை எது பாடமாக்கினாலும் சரி, இல்லை எது நீங்கள் உங்களோட காதில் ஃப்ரெஞ்ச் சம்மந்தமாக கேட்டாலும் சரி, அதை நீங்கள் என்ன செய்யணுமென்னு சொல்லி சொன்னால், முதல் எங்கே என்ன பார்த்தாலுமே ஒரு கொப்பி ஒன்று எடுத்து வச்சு நீங்கள் அதை நோட் பண்ணணும். எல்லா விஷயத்தையும் நீங்கள் பஸ்ஸில் போய்க்க சரி, இல்லை ரெயிலில் போய்க்க சரி, இல்லாட்டி ரோட்டில் ஏதாவது ஒரு போட்டில் எழுதி இருந்தால் சரி, என்னவாகட்டும் நீங்கள் ஒரு கொப்பியில் அதை நோட் பண்ணி வச்சு அதை என்ன செய்யணும், அதுக்குரிய அர்த்தங்களை கண்டுபிடிச்சு நீங்கள் அதை பயிற்சி செய்யணும். அதை நீங்கள் எந்த வகையில் பயிற்சி செய்யணும்னு சொல்லி சொன்னால், நீங்கள் கண்ணாடிக்கு முன்னுக்கு நின்று உங்களோட கண்ணையே நீங்கள் பார்த்து கதைச்சு பழகணும். ஆரம்பத்தில் முதல் நாள் இதை செய்கிறீங்கன்னு சொன்னால் சத்தியமாக உங்களால் செய்ய முடியாது. ஏன்னு சொன்னால் உள்ளுக்கு இருக்கிற பயம், பதட்டம், உங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை இல்லாததால் வந்து உங்களால் உங்களோட கண்ணை பார்த்தே உங்களால் கதைக்க முடியாது. இப்போ புது ஆட்கள் நீங்கள் வெளியில் போய் கதைக்க கூச்சப்படுவீங்க, உங்களுக்கு ஆட்கள் இருக்காது கதைக்கிறதுக்கு. அப்படியான ஆட்களுக்கு தான் இது. கண்ணாடியை பார்த்து உங்களோட கண்ணையே நீங்கள் பார்த்து ஒரு சொல்லாகட்டும் இல்லை ஒரு வசனமாகட்டும் கதைச்சு பாருங்க. முதல் நாள் நீங்கள் உங்களோட கண்ணை பார்த்து வெற்றிகரமாக கதைச்சிட்டிங்கன்னு சொன்னால் அடுத்தடுத்த நாள் நீங்கள் கதைக்கும்போது உங்களுக்குள்ளேயே ஒரு தன்னம்பிக்கை வரும். பயம் மண்ட உண்டு, கூச்சம் மண்ட உண்டு உங்களுக்குள்ள ஆரம்பத்திலேயே காணாமல் போயிடும். அதுக்கான பயிற்சி தான் இது. இதை நீங்கள் தொடர்ந்து தவறாமல் இதை செய்து கொண்டு வரும். ஆரம்பத்திலே இந்த பயிற்சி மூலம் உங்களோட பயங்கள், கூச்சங்களை நீங்கள் தவிர்த்து கொண்டீங்கன்னு சொன்னால் அடுத்தடுத்த நிலைக்கு போய்க உங்களால் இலகுவாக கதைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். கட்டாயம் இந்த பயிற்சியை வந்து நீங்கள் தொடர்ச்சியாக செய்யணும். எது கதைக்கிறண்டாலும் கண்ணாடிக்கு முன்னுக்கு நின்று உங்களோட கண்ணை பார்த்து நீங்கள் கதைக்கணும். இது எந்த வகையில் உங்களுக்கு உதவியாக இருக்குமென்னு சொல்லி சொன்னால், நீங்கள் வெளியில் போய் இன்னும் ஒரு தெரியாத ஒரு ஆளோட கண்ணை பார்த்து உங்களால் கதைக்க முடியும். உங்களுக்குள்ள அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கும், தன்னம்பிக்கை இருக்கும். அதை வளர்த்து கொள்றதுக்கான பயிற்சி தான் இந்த கண்ணாடியை பார்த்து கதைக்கிற பயிற்சி. அடுத்ததாக நீங்கள் என்ன செய்யணுமென்று சொல்லி சொன்னால், கேட்குற எல்லாத்தையும், பார்க்குறது, கதைக்கிற எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு கொப்பியில் நோட் பண்ணி அதை கண்ணாடிக்கு முன்னே காய்ச்சி, இது வந்து கதைச்சி கேட்குறது. இப்போ நீங்கள் டிவி பார்த்தாலும் சரி, இல்லை வெளியில் யாராவது கதைச்சாலும் சரி, அதை வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் திருப்பி வாயால் சொல்லி பார்க்கணும். சொல்லி நாளாந்தம் அதை நீங்கள் சொல்லி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் தான் உங்களுக்குள்ள அந்த ஃப்ரெஞ்ச் வந்து உச்சரிக்கிற தன்மை வந்து கூடுதலாக வரும். நாங்கள் வெளியில் கதைக்கிறதுக்குரிய காரணம் இன்னொன்று உச்சரிப்பு. அந்த கூச்சத்தாலே இப்போ வேறு விதமாக உச்சரிச்சிடுவேனோ என்ற ஒரு பயத்தாலேயுமே கதைக்காக விட்டுருவோம். ஆனால் நீங்கள் ஆரம்பத்தில் இருக்கும்போது
வெளியில் கதைக்கிறதோ இல்லை டிவியில் கேட்குறதோ எந்த இதுகளாக இருக்கட்டும் நீங்கள் அதே மாதிரி திருப்பி சொல்லி பார்க்கணும். அப்படி திருப்பி திருப்பி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்குள்ள அந்த உச்சரிப்புண்ட ஒன்று சரியான முறையில் நீங்கள் உச்சரிக்க தொடங்குவீங்க. அடுத்த விஷயம் என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால், நீங்கள் எந்த விஷயத்தை கற்றுக்கொண்டாலும் சரி ஆரம்பத்தில் இருக்கும்போது சத்தமாக கதைக்கணும். இது ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்குது. அது என்னென்னு சொல்லி சொன்னால், கூச்சத்தில் தெரிஞ்சிருந்தாலும் வாய்க்குள்ளேயே மெதுவாக கதைக்கிறதால மற்ற ஆக்களுக்கு அது விளங்காமல் போயிடும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், கூச்சப்படாமல் கொஞ்சம் சத்தம், அதுக்காக இப்போ கத்தி கதைக்கிறேன் இல்லை, கொஞ்சம் மற்ற ஆளுக்கு விளங்கக்கூடிய மாதிரி சத்தமாக கதைச்சிங்கன்னு சொன்னால், சிலவேளை கூட வாக்கியத்தில் பிழை இருந்தாலும் சரி, சிலவேளை சின்ன உச்சரிப்பு பிழையாக இருந்தாலும் சரி, நீங்கள் சத்தமாக சொல்லும்போது என்னத்தை சொல்ல வாரீங்கன்னு அவைக்கு விளங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்கள் வாய்க்குள்ளேயே கதைச்சிங்கன்னு சொன்னால் அவைக்கு அது தெளிவாக விளங்காமல் போயிடும். இதுவுமே ஆரம்பத்தில் இருக்கிற ஆக்கள் விடுற மிகப்பெரிய பிழை. சத்தமாக கதைக்கிறேல வாய்க்குள்ளே கொஞ்சம் கதைச்சிட்டு அப்படியே விளங்கலைன்னு கேட்டாலும் சிரிச்சிட்டு பேசாமல் இருக்கிறது. இந்த பிழையை நீங்கள் இப்போ புதுசாக ஃப்ரெஞ்சு படித்து கொண்டிருக்கிறீங்க, இல்லை கதைக்கணுமென்று ஆசைப்படுறீங்கன்னு சொன்னால் இந்த பிழைகளை கட்டாயம் நீங்கள் செய்யாதீங்க, தவிர்த்து கொள்ளுங்கள். இது எல்லாத்துக்குமே ஒரே ஒரு தீர்வு. அது என்னென்னு சொல்லி சொன்னால், கண்ணாடிக்கு முன்னுக்கு நின்று உங்களை நீங்களே பார்த்து சத்தமாக கதைச்சி பழகிறது. உங்களோட கண்ணை பார்த்து நீங்கள் சத்தமாக கதைச்சி பழகினீங்கன்னு சொன்னால் உங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை வரும். அது உங்களோட தன்னம்பிக்கை வந்துட்டுன்னு சொன்னால் மற்ற எந்த விஷயத்தையுமே நீங்கள் கவனிக்க தேவையில்லை, அது உங்களுக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இந்த தன்னம்பிக்கை ஒன்று இல்லாமல் கூச்சப்பட்டுத்தான் நாங்கள் முக்கால்வாசி பேர் கதைக்காமல், எங்களுக்கு என்ன தேவைன்னு சொல்லாமல், இல்லை சில தேவைகளை பிழையா சொல்லிக்கொண்டு, இல்லை பிழையா விளங்கி கொண்டு இதால் பெரிய பிரச்சனைகளும் வரக்கூடும். அதால் ஆரம்பத்தில் இருக்கிற ஆட்கள் இப்படியான சின்ன சின்ன பயிற்சி மூலம் நீங்கள் வேகமாக ஃப்ரெஞ்சை படிக்கக்கூடிய மாதிரி இருக்கும், அதே சமயம் கதைக்கக்கூடிய மாதிரியும் இருக்கும். நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன், மற்றாக்களுக்கு முன்னுக்கு ஃப்ரெஞ்சு கதைக்கும்போது உங்களுக்கு பயமாக இருக்குது, அதை எப்படி தவிர்த்து கொள்ளலாம்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். அதில் லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்டில் கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள்.